மல்லிப்பூ வாசம் பாகம் 35. போதும் ஜெய், உங்க பேச்சில் நான் மயங்கி கிடக்கிறேன். திரும்ப திரும்ப ஏன் இப்படி ஐஸ் வைக்கிற? ஜெய், ரீனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்க. அப்படியா? பார்க்கலாமே. ஜெய், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும். அவளுக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, அதுவும் ரொம்ப வயசானவங்க. ஓ, சரி சரி, பண்ணிடுவோம். ஆதரை, நம்ம மணிக்கு ரீனாவை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? ஆமா ஜெய், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட இருப்பா என்றால் வாய் ஃபுல்லா பல்லாக. அட பாரேன், மேடமுக்கு எவ்வளவு சந்தோஷம். வெயிட் பண்ணு, மணி ஓகே சொன்னா தானே நடக்கும். இரு, மணிக்கிட்ட கேட்போம். உடனே மணிக்கு கால் பண்ணினான் ஜெய். மறுமுனையில் மணி கால் எடுத்து, சொல்லுங்க சார். மணி, உனக்கு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். நீ வந்து பார்த்து பொண்ணை பிடிச்சா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம். வா வீட்டுக்கு என்றான். சரிங்க சார் என்றான். மணி வந்ததும், ஆதரை காப்பி போட்டு வா, குடிச்சிட்டு கிளம்பலாம் என்றான். ஆதரை காப்பியோட வந்தாள். குடித்துவிட்டு கிளம்பலாமா என்றான் ஜெய். சார், நீங்க என்ன வேலைக்காரனா நினைக்காமல் எனக்காக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சொல்ல தான் நான் வந்தேன். நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் நல்ல பொண்ணா தான் பார்த்துருப்பீங்க. எந்த பொண்ணா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கை கூப்பி நின்றான் மணி. ஏண்டா அப்படி சொல்ற? நீயும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். ரொம்ப நன்றி சார். நான் யாரும் இல்லாதவன்னு நினைச்சேன். இப்போ எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் கிளம்புறேன் சார் என்றான். சரி, ஓகே மணி, கிளம்பு என்றான் ஜெய். இருவரும் கிளம்பி ரீனா வீட்டுக்கு சென்றனர். செய்யை பார்த்ததும் ரீனாவுக்கு கை கால் எதுவும் ஓடவில்லை. அம்மா அம்மா, இங்கே வாங்க, சார் வந்திருக்காங்க, வாங்கம்மா என்று கூச்சல் போட்டாள் ரீனா. ரீனா அம்மா வந்து வாங்க தம்பி என்று வரவேற்றாள். ரீனா அங்கு இங்கு ஓடிக்கொண்டே இருந்தாள். ரீனா, என்ன பண்ற என்றாள் ஆதரை. உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்க வேண்டும்ல, அதான் ரெடி பண்ண போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசதான் வந்தோம் என்றாள். என்ன ஆதரை, சொல்லி, ஏதாவது வேலை இருக்கா? வா, நான் இப்பவே வாரேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி. அம்மா, நீங்களும் வாங்க, வந்து உட்காருங்க. என்னம்மா சொல்லு. அம்மா, ரீனாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்கோம். அதான் அவகிட்ட காட்டிட்டு போலான்னு வந்தோம். ரீனா, இந்த மாப்பிள்ளை போட்டாவே பாரு. உனக்கு ஓகே என்றால் அடுத்து டும் டும் தான். இந்தா பாரு. இல்லையாதிரை, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் என்றாள். என்னடி சொல்ற? வாழப்போறவ நீ தானே, லூசு மாதிரி பேசுற. என்னை பத்தி எனக்கு தெரிந்ததை விட உனக்கு தான் என்னை பத்தி தெரியும். ஸோ நீ எல்லாத்தையும் யோசிச்சு தான் பார்த்துருப்ப என்றாள். அது இல்லை ரீனா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் ஆதரே. அதான் என் முடிவை சொல்லிட்டேன். அம்மா, நீங்க பாருங்க. இல்லைம்மா, என் மகள் தான் தெளிவாக சொல்லிட்டாளே, அப்புறம் நான் சொல்ல என்ன இருக்கு? ஆனால் ரொம்ப பணக்கார பையனா இருந்தா என்னால் சீர்வரிசை நிறைய செய்ய முடியாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறங்கம்மா என்றாள் ரீனா அம்மா. அதை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அம்மா, நாங்க இருக்கோம்ல என்றாள். டும் டும் நடப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்தது. பத்திரிகை கம்பெனியில் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. ரீனா மணி இருவரும் போனில் உரையாடல் நடந்தது. ஆதரையும் ரீனாவும் ஷாப்பிங் போனார்கள். ரீனா, என்ன சொல்றாரு உன் ஆளு? அவருக்கு ஒண்ணுமே தெரியல ஆதரை. உதட்டை சுழித்தாள். சரி விடு, வேற மாப்பிள்ளை பார்ப்போம் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று அவசரமாக சொன்னாள். வாய் விட்டு சிரித்தாள் ஆதரை. என்ன மேடம், அவ்வளவு லவ்வா என்று கிண்டல் செய்தாள். போ ஆதரை, நீ ரொம்ப தான் கிண்டல் பண்ற. சும்மாதான், வா போகலாம் என்று கிளம்பிவிட்டார்கள். மறுநாள் காலை திருமணம் எல்லாம் தயாராகிவிட்டது. ஜெய், ஆதரை இருவரும் கிளம்பிவிட்டனர். அனைவரும் திருமண மகள் வந்து சேர்ந்தனர். எல்லார் கண்ணும் ஆதரை மேலே இருந்தது. அவள் எந்த மேக்கப் பண்ணாமல் சர்வ சாதாரணமாகத்தான் வந்திருந்தாள். ஆனாலும் அவ்வளவு அழகாக இருந்தாள். தாலி கட்டுற நேரம் வரும்போது, அம்மா, நீங்க தாலி வாங்கி கொடுங்க என்றாள் ரீனா. ரீனா அம்மா, ஜெய் தம்பி, நீங்க வாங்கி கொடுங்க, எனக்கு அப்புறம் நீங்க தான் என் பொண்ணை பார்த்துக்கணும் என்றாள். இல்லை என்று ஜெய் கூறினான். உங்க அம்மா சொல்றதா நினைச்சு வாங்கி கொடுங்க தம்பி என்றாள். அதற்கு மேல் தடுத்து பேச முடியாமல், முதல் முறை ஒரு பொண்ணுக்கு தாலி எடுத்து கொடுக்க போறமே என்ற நெருடலோடு தன் தாயை நினைத்து, அம்மா, இந்த பொண்ணு நல்லா வாழணும் என்று வேண்டிக் கொண்டு கொடுத்தான். தாலி கட்டியதும் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். ஒரு வழியாக திருமணம் முடிந்தது. அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு கிளம்பினார்கள். ரீனா தன் அம்மாவையும் தன் கூட அழைத்து சென்றான். செய் அவர்களுக்கு 2 மாதம் லீவ் கொடுத்தான். ஆதரை செய் இருவரும் வழக்கம் போல சின்ன சின்ன ரொமான்ஸ் கூட கொஞ்சம் சண்டைகளும் கொஞ்சல்களும் இருந்தது. இப்படியே 1 வருஷம் கழிந்தது. ரீனா கம்பெனிக்கு வருவதை நிறுத்தியிருந்தாள். ரீனா ஆதரையை பார்க்க வந்திருந்தாள். அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாள். அதை பார்த்ததும் ஆதரைக்கு சந்தோஷம். இருவரும் சேர்ந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள் ரீனா. ஆதரைக்கு அப்போதுதான் மனதில் தோன்றியது, தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று.
அவள் முகம் வாடுவதைக் கண்டு ஜெய், என்ன ஆதரே, ஏன் மாதிரி இருக்கே என்று கேட்கவும் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நமக்கு ஒரு குழந்தை இல்லையே ஜெய் என்றாள். பிறக்கும் என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் அழுது கொண்டே இருந்தாள். எனக்கு எதுவும் குறை இருக்குமோ ஜெய் என்றாள். அப்படியெல்லாம் இருக்காது ஆதரே என்றாள். இல்லை ஜெய், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றாள். வேறு வழி இல்லாமல் சரி காலையில போவோம், இப்போ போய் தூங்குவோம் என்றான். இருவரும் தூங்கினார்கள். ஆனால் இருவரும் விழித்து கொண்டு கண் மூடி மட்டும் இருந்தனர். ஹாஸ்பிட்டல் சென்று எல்லா டெஸ்டும் எடுக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார்கள். நர்ஸ் வந்து ஜெய் அழைத்து சென்றாள். டாக்டர் சார், உங்கள் மனைவிக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கு. ஆனால் அது பெரிய பிரச்சனை இல்லை, மாத்திரை மூலம் சரி பண்ணிடலாம் என்று கூறினார். நான் மாத்திரை எழுதி தரேன், உங்கள் மனைவியை சாப்பிட சொல்லுங்க என்றார். டாக்டர், நான் என் மனைவியை அழைத்து வரேன், நீங்கள் எனக்கு தான் குறை என்று சொல்லுங்க. அவளுக்கு தன் மேல் குறை என்றால் ரொம்ப வருத்தப்படுவாள் என்றான். எனக்கும் ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்க என்றான். ஜெய் போய் ஆதரை அழைத்து வந்தான். டாக்டர் ஜெய் சொன்ன மாதிரியே சொன்னார். உங்கள் கணவருக்கு தான் பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணி விடலாம் என்றார். ஆதரை, உங்களுக்கும் சத்து மாத்திரை எழுதி தரேன் என்று அவளுக்கும் கொடுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தார். இருவரும் கிளம்பிய பின், இப்படி ஒரு கணவன் மனைவி நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை என்று நினைத்து கொண்டார். கடவுளே, இவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை கொடு என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் டாக்டர். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.